ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3721 எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. பட்டு அது வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஆல்சோ அண்டு கால்ஸ் மூலியமாகவும் கேட்டு கிளாரிஃபை பண்ணாங்க. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன். ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகுறீங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அடுத்த விஷயம். பட் எம்பிபிஎஸ் சீட்டு எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியும். நிறையா பேர் நினைக்கிறீங்க, ஆனால் 10,000 சீட் இருக்குண்ணா எம்பிபிஎஸ். இந்தியாவிலே வச்சு நம்பர் 1 ஸ்டேட்டில் நம்பர் 1 அதிகமான காலேஜ் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அதனுடைய உள் விவரங்கள் இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கும் தெரில, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரில. பட் அவ்வளோ காலேஜஸ் இருந்தாலும் கூட நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. டோட்டலாக பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு அதிகமாக தெரியுது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோதான். ஓகேங்களா, என்னடா இவ்வளோன்னு தான் இருக்குது சீட்டு, இதுக்கு வந்து இவ்வளோ காம்படிஷனா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருங்க. ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்கச்சக்கமான கண்டென்ட் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக வந்து என்னால் சேர்க்க முடியும். ஓகேவா, ஓகே இப்போ நல்லபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 3721 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், இந்த 2 காலேஜஸ் இருக்குப்பா. ஓகேவா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இதில் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு பாருங்களேன். அதை பார்த்தாலே நம்ம வந்து இவ்வளோலாம் வந்து பேசணும்னு தேவையே இல்லை. ஓகேவா, கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருந்தாலும் கூட நம்மளுக்கு 85% கோட்டாக்கு வரக்கூடிய சீட்ஸினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோனா வருது, 3950 இடங்கள் வருது. 3950 இடங்கள் வருது. இந்த 3950 இடங்களுக்குள்ள வேற யாருன்னா வராங்க, இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி என்னண்ணே நீங்கள் என்னண்ணே தெரியாமல் எதுவும் கணக்கு போடுறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. கிட்டத்தட்ட 5050 இடங்கள் கிட்ட இருக்குது. அதில் 7.5 ரிசர்வேஷன் சீட்ஸ் போக, ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் போக, மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நம்மளுக்கு 3950 இடங்கள் இருக்குது. அந்த 3950 இடங்களையும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்டு எமினன் அந்த பற்றாக்குறை இருக்கவங்க. ஓகேவா, அவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா, ஓகே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ஓகேங்களா, அப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 229 ஃபிசிக்கல் சேலஞ்சுன்னு இல்லை, ஸ்பெஷல் கேட்டகரி டோட்டல் ஸ்பெஷல் கேட்டகரிக்குமே 229 இடங்கள் வந்து ஒதுக்குனாங்க இந்த 3950 இடங்கள்லேருந்து. அப்போ நார்மலாக நம்மளுக்கு 85% கோட்டாவில் எத்தனை சீட்டுப்பா இருக்குது நம்மளுக்கு? 85% கோட்டாவில் 92.5% கேட்டகரிக்கு 92.5% கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 3721 சீட்ஸ் தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் கணக்குப்படி சொல்கிறேன். அப்போ இதுதான் நம்மளுக்கான உண்மையான கேட்டகரி வைஸ் லிஸ்ட் அண்ட் டோட்டல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து 229 சீட்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்லப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபில்லப் ஆகாது. ஓகேவா, மிஞ்சி போனால் ஒரு 100 சீட்ஸோ இல்லை 150 சீட்ஸோ தான் ஃபில்லப் ஆகும். ரிமைனிங் சீட்ஸ் நம்மளோட இந்த 92.5% கேட்டகரிக்கே இந்த சீட்ஸ் வந்து ஒதுக்கும். லாஸ்ட் இயர் அப்படி பார்க்கும்போது 134 சீட்ஸ் வந்து ஆட் ஆச்சு. 134 சீட்ஸ் வந்து ஆட் ஆச்சு. ஓகேவா, இதை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னப்பா வருது? 558 ஓகேவா, 3855 இடங்கள் வந்து கடைசி வருஷம் 92.5% கோட்டாக்கு ரவுண்டு 1ல் வந்துச்சு. ஓகேவா, ஓகே இப்போ நார்மலாக நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3950 இடங்களுக்கு தான் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய 3855 இடங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. டோட்டலாக இருக்கக்கூடிய 92.5% கோட்டாக்கான சீட்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது? 3950 இடங்கள் தான் இருக்குது. இதுக்கான சீட் மேட்ரிக்ஸை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க எப்பயுமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில். அதில் பார்க்கும்போது கேட்டகரி வைஸ் தெளிவாக பாருங்கள். ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1215 இடங்கள் இருக்குது.
பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1039 இடங்கள் இருக்குது. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 137 இடங்கள் இருக்குது. எம்பிசி இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 784, ஓகேங்களா, 784 இடங்கள் இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 593 இடங்கள் இருக்குது. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 113 இடங்கள் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39 இடங்கள் இருக்குது. இதுதான் நம்ம ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ சீட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது? 1039 சீட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இதனுடைய டோட்டல் எவ்வளோப்பா? இதனுடைய டோட்டல் எவ்வளோ நம்மளுக்கு? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3950 இடங்கள். 3950 இடங்கள் தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. இந்த 3950 இடங்கள்லேருந்துமே நம்மளுக்கு என்ன சீட்ஸ் போகுது? ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய சம் சீட்ஸ் வந்து போது. அது இயர் டு இயர் வேரி ஆகும். லாஸ்ட் இயர் வந்து 229 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இது வந்து 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நடக்கக்கூடியது. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஐசி, கேகே நகர், சென்னை. ஓகேவா? அதில் பாருங்கள், தெளிவாக கவனிங்க. ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 சீட்டு, பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 29 சீட்ஸு, பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 சீட்ஸு, எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 17 சீட்ஸு, எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 சீட்ஸு, எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 சீட்ஸு, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 சீட்ஸ். டோட்டலாக 90 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒதுக்குறாங்க. 90 சீட்ஸ் வந்து 92.5% கோட்டாக்கு ஒதுக்குறாங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சா? ஓகேவா? இவ்வளோதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ். அப்போ சீட்டினுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. 0.1% தான் நம்மளுக்கு சீட் இருக்குது. பட் கட் ஆஃப் எங்கே இருக்குது? 50%க்கு மேலேயே இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ இருக்கக்கூடிய சீட்ஸ் வெரி 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 லோ. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கானது பார்த்துருக்கோம். இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் பாருங்களேன். செல்ஃப் ஃபினான்சிங் இதோட பெரிய கூத்தாகவே இருக்கும் பாருங்களேன். லாஸ்ட்டில் என்னென்ன இது சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஓகேவா? நம்மளுக்கு டோட்டலாக 21 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குப்பா. 21 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த 21 ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தெளிவாக கவனிங்க. ஓசியில் பார்த்தீங்க அப்படின்னா 549 சீட்ஸ் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 470 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 63 சீட்ஸ் இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 356 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 268 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51 சீட்ஸ் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17 சீட்ஸ் இருக்குது. 17 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ சீட்ஸுனே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.5% கோட்டாக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? 7.5%லாம் நான் கழிச்சிட்டேன். 92.5% கோட்டாக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1774 சீட்ஸ் இருக்குது. எப்பயுமே மொத்தமாக பார்க்காத. உனக்கு 3950 சீட்டில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 3950 சீட்டுமே வந்து ஒரே கேட்டகரிக்கு தரமாட்டாங்க. எல்லா கேட்டகரிக்குமே பிரித்து தருவாங்க. அப்படி பிரித்து தரும்போது ஓன் கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தான் நீ பார்க்கணுமே தவிர எல்லா கேட்டகரியோடைய டோட்டல் சீட்ஸை நீ பார்க்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் பிசியில் வரேன் அப்படின்னா பிசியில் எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் 470, அப்போ பிசியில் வந்து 1039. ஓகே, இதுதான் எனக்கு உள்ள சீட்ஸ். இந்த ரேங்க்குள்ளே 1039 ரேங்க்குள்ளே நான் தமிழ்நாட்டு ரேங்க்குள்ளே இருந்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் தெரியும் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து 1300 அப்படின்லாம் போச்சு ரேங்க். எதுனாலனே போச்சு? டாப் ஸ்கோர் வாங்கினவங்க நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டாவில் போனாங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆல்சோ இறங்கி வரும். ஓகேங்களா? ஓகே, செல்ஃப் ஃபினான்சிங் அதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போகிறேன். அது ஒரு பேரண்ட் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக டீட்டெயில்டாக போகிறேன். ஓகேங்களா? 21 ப்ரைவேட் காலேஜஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஓகே அண்ணே, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வேறு இருக்குது. அது எத்தனை இருக்குது? ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 3 பேர் இருக்காங்கப்பா. அதில் 3 பேர்த்தில் யார் யாருன்னு பாருங்கள். ஓசிக்கு 65, பிசிக்கு 55, பிசிஎம்க்கு 7, எம்பிசிக்கு 41, எஸ்சிக்கு 32, எஸ்சிஏக்கு 6, எஸ்டிக்கு 2, டோட்டலாக 208 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எல்லா சீட்டுமே நம்மளுக்கு வரும்.
ஓகேவா? மேனேஜ்மெண்ட் சீட்ஸுங்கிறது கிடையாது. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், என்ஆர்ஐ லேப் சீட்ஸ்னு சொல்லி அதில் ஒரு சீட்ஸ் வந்து ஒதுங்கிடும். அது போனனால தான் நம்மளுக்கு வந்து இந்த சீட்ஸ்னாச்சும் வந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா கவனிங்களேன், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துமே 3950 சீட்ஸ் தான் வந்திருக்கு. பட் செல்ஃப் ஃபினான்சிங்கில் பாருங்களேன், வெறும் 21 காலேஜில் 1774 சீட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ்குள்ளே நீங்கள் பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு ரேங்க் இருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து பிசி கேட்டகரியே நான் எடுத்துக்கிறேன். பிசி கேட்டகரி 1039ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் இதுக்கு வேறு நெகட்டிவ் கமெண்ட் போட்டுறாதீங்க. ஓகேவா? பிசியில் 1039 தான் என்னோட சீட் மேட்ரிக்ஸ். இந்த 1039 தமிழ்நாட்டு பிசி ரேங்க்கில், தமிழ்நாட்டு ரேங்க் லிஸ்ட்டில் பிசி கேட்டகரிக்கான ரேங்க்கில் 1039க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஷோர் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறது. அப்போ இதுக்கு மேலே இருந்தால் கிடைக்காதானே? திருப்பி சொல்கிறேன், டாப் ஸ்கோர் வாங்கினவங்க எப்பயுமே இயர் பை இயர் ஆல் இந்தியா கோட்டாவில் போவாங்க. ஒரு 200 பேர் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 பேரில் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு 100 பேர்னாச்சும் இருப்பாங்க. மினிமமாக சொல்கிறேன், 100 பேர்னாச்சும் இருப்பாங்க. அந்த 100 பேர் இங்கே ஆட் ஆகும்போது 1139 ரேங்க் வரையும் சீட்டு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? தெளிவாக கவனி. டாப் ஸ்கோர் வாங்கினவங்க ஒரு 200 பேர் ஆல் இந்தியா கோட்டாவில் போயிட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் வந்து பிசி கேட்டகரியாக இருக்காங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ. அப்போ இந்த 100 வந்து இங்கே ஆட் ஆகும்போது 1139வது ரேங்க் வரையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? புரியல நிறைய பேர் சொல்கிறீங்க, இதுதான் ப்ரொசீஜர். இதுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் படித்து சொல்கிறேன். டாப் ஸ்கோர் வாங்கின 670க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தயவு செஞ்சு ஆல் இந்தியா கோட்டாவில் போனீங்க அப்படின்னா நம்மளோட தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான சீட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ 700 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் ஒதுங்குது. அந்த 800ல் இயர் பை இயர்ப்பா, தெளிவாக சொல்கிறேன், லாஸ்ட் இயரில் 180 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் ஆல் இந்தியா கோட்டாவில் போனாங்க. 180 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சம்திங் அவ்வளோதான் போனாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 620 சீட்டுமே வந்து யார் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா நார்த் சைட்லேருந்து தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க. நார்த்து சைட்லேருந்து தான் இருக்காங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், இந்த 800 சீட்டையுமே இந்த வருஷம் இந்த 2024 ஒரு ரெக்கார்டாக வச்சு நம்ம 800 சீட்டையுமே நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து சூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வரணும். நம்மளோட 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குமே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 800ல் கண்டிப்பாக ஒரு 500 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ 500னா 1039னா 1539வது ரேங்க் வரையுமே நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு ரவுண்டு 1க்கு 560 இருந்துச்சு. அதே கட் ஆஃப் இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்துடும் 560ங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது டாப் ஸ்கோர் வாங்கினவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் போகணும். தயவு செஞ்சு எந்த ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ஸ்கோர் வாங்கின பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னால் முடிஞ்ச பார்டர் மார்க் இருக்கக்கூடிய ஒரு லோயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரண்ட் வேறு போயிடுச்சுப்பா. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும். ஏன்னா அவங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேங்களா? லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அண்டு கண்டென்ட் வந்து உங்களுக்கு தர முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.